சங்கீதம் 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காரமலும். இப்போ ஒருத்தர் துன்மார்க்கர், ஒருத்தர் பாவி, ஒருத்தர் பரியாசக்காரர் நம்ம தெரியும் போது நம்ம அவங்க கிட்ட ரொம்ப இருக்க மாட்டோம். ஆனா சிலர் இன்டைரக்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இருந்துட்டு அவங்க வேண்டாம் வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ வரங்கள், தேவன் வரங்கள் சொல்றாங்க. வரங்கள் 9 வரங்கள் இருக்கு. அதுல ஆவியை பிரித்தறிகிற வரம். இப்ப நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அது முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்துல இப்ப நம்ம பார்க்கும்போது என்னதான் இன்னும் பக்கத்துல தேவனிடத்துல கிட்டி சேரணும், இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும், இன்னும் அதிகமா பைபிள் வாசிக்கணும்னு நினைச்சாலும் ஒரு தடை கரெக்டா நம்ம யோசிச்சுப்போம். இந்த நேரம் இதுக்கு உட்கார போறேன் அப்படின்னு யோசிக்கும் போது கரெக்டா அந்த நேரம் ஒரு தடை நிக்கும். வேற ஏதாவது எமர்ஜென்சியா நிக்கும். கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு தெரியல, பட் நான் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். கரெக்டா நான் ஓகே இது இந்த டைமை ஏசப்பாக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா ஏதாவது ஒண்ணு வெரி இம்பார்ட்டண்டா நிக்கும். வேற வழி இல்ல, நான் அது ஃபோக்கஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள்ல நிக்கும். அப்ப அதான் நான் ஏன் ஏசப்பா இப்படி இருக்கு, நானும் இன்னும் அதிகமா அது இந்த கடைசி காலகட்டம் நம்ம இப்போ நோவாவின் காலத்திலயோ இல்ல மற்ற இந்த பைபிள்ல பார்க்கிற ஆதாமுடைய காலத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்பதான் சாத்தானுடைய வேலையை தொடங்குறான். சோ அப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் கிடையாது. ஒண்ணு கீழ்ப்படியாமை அங்க இருந்தது, பெருமை இருந்தது, அதோட அங்க முடிஞ்சுது. அப்ப இருந்த காலகட்டத்தை விட இப்ப நமக்கு இருக்கிற பாதிப்புகள், ஏன்னா நமக்கு சுவிசேஷம் அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதி கையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. அந்த காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் நடந்தது அவரவர் அனுபவத்தை எழுதி வச்சு எல்லாத்தையும் ஒன்னா காயின் பண்ணி இந்த இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவங்க பைபிளா இது பண்ணி அவங்க எழுதி வைக்கும் போது அது நிறைய பேருக்கு கையில் கிடைச்சது. முன்னால இருக்கிற ஸ்கிரிப்சர் எல்லாருக்கும் கையிலயும் கிடையாது. இப்போ ஒரு சீக்கன் பால் இந்த மாதிரி பட்டவங்க வந்த பிறகுதான் நம்ம கைகள்ல இந்த வசனங்கள் இருக்குது. ஸோ நமக்கு பெனிஃபிட்டும் அதிகம், சோதனைகளும் அதிகம். சோதனைகள் குறைவு கிடையாது. நம்ம கொஞ்சம் உஷாரா இல்ல அப்படின்னா சாத்தான் அழகா நம்மள விழுங்குறதுக்கு தயாரா இருக்கான். அதுல ரொம்ப கவனமா இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவருடைய இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். இப்ப இரவும் பகலும் நான் அநேக நேரம் கேட்டிருக்கேன், இரவும் பகலும் எப்படி தியானமா இருக்கிறது? முன்னால எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன், நைட் அண்ட் டே எப்படி தியானமா இருக்கிறது? சும்மா இங்க அப்பெல்லாம் எப்படி பண்ணுவேன்னா ஒரு 5 நிமிஷம் தான் பிரேயர். 5 நிமிஷத்துக்கு மேல அதுல உட்கார்றது கஷ்டமா இருக்கும். அப்ப அது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அத பத்தி நம்ம தியானிக்கிற மனுஷன். இப்போ கட்டாயம் ஒரு நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பைபிளையே வாசிக்கணும் அப்படி இல்லை. காலையில எழும்பின உடனே நம்ம ஒரு மண்ணாக்கு என்ன பண்றோம், பைபிளை வாசிக்கும் போது 5 வசனமோ 10 வசனமோ அன்றைய தினத்துக்கென்று ஒரு வசனம் நம்ம கூட பேசணும். இல்ல அன்றைய தினத்துக்கென்று அந்த ஒரு கதையோ இல்ல ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட பேசணும். அந்த பேசும்போது அந்த இதை என்ன பண்ணணும், அன்றைய தினம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றுக்கும் தியானிச்சுட்டே இருக்கணும். இப்ப இந்த வசனம் எங்களோட பேசுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்போ ஒரு தடவை நான் என்ன பண்ணேன்னா, அந்த நாள் இரவும் பகல் நான் எப்படி தியானமா இருக்கிறது எனக்கு புரியலையே, நான் இரவு பகலே எப்படி தியானமா இருக்கிறது எனக்கு புரியலையே அப்படின்னு ரொம்ப நாள் யோசிக்கும் போது அந்த அந்த ஒரு நாள் நான் இதை வாசிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா இது எப்படிப்பா நான் தியானமா இருக்கிறது, உங்ககிட்ட எப்படி இது பேசுறது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கு நைட்டு நான் திருப்பி ஜெபிக்கும் போது எனக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னா, அந்த நாள் முழுசும் இதே கேள்வி என் மனசுல ஓடிட்டு இருந்தது. அதுதான் அந்த வார்த்தையை தியானிக்கிறது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, தேவ வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது
இரவும் பகலும். அதே போல என்ன நடந்ததுன்னா, அந்த நாள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துப்பா, இரவும் பகலும் தியானிக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு இந்த இதுக்கு என்ன பண்றது புரியலையே. இதுக்கு நான் என்ன பண்றது? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றோம்? தேவனிடத்துல திரும்புறோம். தேவனை பத்தி நம்ம நினைக்கும் போது என்ன பண்றோம்? தேவனிடத்துல என்ன பண்றோம்? திரும்புறோம். நம்ம வந்து இது குக் பண்ணும்போது, மத்த எந்த வேலைக்கு இப்ப நான் வந்து இருக்கிறது ஸ்கூல்ல இருப்பேன். ஸ்கூல்ல இருக்கும்போது பிள்ளைகள பார்ப்பேன். இப்ப பிள்ளைகள ஒவ்வொருத்தர்ட்டயும் பேசும்போது கன்னா பின்னான்னு பேச முடியாது. பிள்ளைகளோட மனசு வந்து எப்படி இருக்கு? அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சிச்சுவேஷனும் வேற வேற மாதிரி இருக்கு. அதுலயும் சாத்தான் நெறைய ஃபேமிலிஸ கட்டி போட்டிருக்கான்றது நல்லாவே அவங்க பேரண்ட்ஸ் பேசும்போது நமக்கு தெரியும். அவங்க கட்டி போட்டிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளால அத என்ன பண்ண முடியும்? உணர முடியும். கொஞ்சம் கூட அன்பு இல்லன்றது வந்து உணர முடியும். சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குறது தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நேரமே வந்து ஏசப்பா இதுக்கு நான் என்ன பண்றது? இதுக்கு நான் அப்ப நீங்க அவங்களோட பேசுங்க அப்படின்னு மனதுல நினைச்சுட்டு அந்த பிள்ளைகளோட பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட். அப்ப தேவன் வந்து நம்மளோட அப்படிதான். இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் உட்கார்ந்து பைபிளே வாசிச்சுட்டு இருக்கணும்ன்றது பாயிண்ட் இல்ல. ஆனா தேவன் அன்றைய நாள் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன மன்னா கொடுத்திருக்கிறாரோ, அந்த மன்னாவை நம்ம தியானிச்சுட்டு இருக்கணும். அப்படின்னா அதே வந்து என்ன பண்ணணும்? காலை நேரத்துல வந்து என்ன பண்ணணும்? வாஞ்சித்து நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது அதை பெற்றுக்கொள்ளணும். சில நேரம் அந்த காலை நேரத்துல வாஞ்சித்து பெற்றுக்கொள்றது கூட மாட்டோம். நம்ம வந்து டீ போடுவோம். சமையலுக்கு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் போயிடும். கொஞ்சம் ஏர்லியா எழும்பணும்னு நினைப்போம். அதை வந்து எழும்ப முடியாம போகும். ஏதாவது ஒரு விதத்துல தடை கொண்டு வர முடியுமான்னு தான் பார்ப்போம். ஆனா நம்ம அந்த இதுல வந்து எதுலயும் தடைப்படாதபடிக்கு நம்ம வந்து ஏன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோன்னு கேள்வி கேட்டாச்சு. நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கா? கிறிஸ்டியன்ஸ் பேர் இல்லையா? இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்காங்க. நம்ம கிட்டயும் நம்மள அநேகர் இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 5, 6 இல்ல 7 பேர் இருக்கோம். நம்மள எத்தனை பேர் பரலோகத்துக்கு நிச்சயமா போக முடியும் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். நம்மளால நிச்சயமா போக முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பியூரா இருக்கிறேனா, அந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து அந்த அளவுக்கு இல்ல. நான் முன்னால இருந்த மாதிரி இல்லைன்னு சில நேரம் தோணும். சில நேரம் அதை விட அதிகமா பண்ணிருக்கணும் அப்படின்னு தோணும். ஒரு ஒரு கான்ஸ்டன்டா இருக்காது சில நேரங்கள்ல. அந்த மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறது நம்ம விட்டு எக்காரணம் கொண்டும் நகாது. ஆனா தேவனுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 10 கன்னிகைகளை பத்தி சொல்லியிருக்கேன். 10 கன்னிகைகள் வரும். 10 கன்னிகைளையும் யாரு? தங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தவங்க தான். கிறிஸ்டியன் இல்லாதவங்க கிடையாது. பக்கா கிறிஸ்டியன்ஸ். அதுலயும் விசுவாச கிறிஸ்டியன்ஸ். நான் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகணும்னு நினைச்சு இருந்த 10 கிறிஸ்தவர்கள். அந்த 10ல 5 மட்டும்தான் உள்ள போச்சு. 5 உள்ள போகல. கல்வாரியில ஒரு திருட உள்ள போறான். அந்த நிமிஷம் தான் கேட்டான், என்ன மன்னிச்சிருங்கப்பா, நினைங்க நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இன்றைக்கு நாங்க பரலோகத்துல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பரதேசில இருக்கும் என்ன நினைங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நிறைய சாட்சிகள் கேட்கிறோம். முஸ்லிம்ஸ் தேவனை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது மத்த ரிலீஜியஸ் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் சரியா இல்ல அப்படின்ட்டு எல்லாருக்கும் வந்தது. இப்ப நம்ம கிறிஸ்தவர்கள்னு ஒரு காலம் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்குன்னு இருக்கு. இப்ப கிறிஸ்தவர்களையும் அநேகர் வந்து தேவனுடைய பிள்ளைகளா இல்ல. அப்போ மற்றவர்கள் அந்த இடத்த வந்து என்ன பண்றாங்க? நிரப்புறாங்க. நம்ம இடத்த மத்தவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரகசிய வருகையில ஒரு ஒரு நம்பர் 1,20,000 பேரா 40,000 பேர் 44,000 பேர் என்னமோதான் போக முடியும். அப்ப 2000 வருஷமா அந்த இடம் ஃபில் ஆகல அப்படின்னா கொஞ்சம் பாருங்க எவ்வளவு தூரம் ஏசப்பா வந்து அந்த இடத்த வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துக்கு தகுதியானவர்களா இருக்கணும். கட்டாயம் சாத்தா நம்மளை எப்படியாவது கீழே தள்ளலாமான்னு தான் பார்ப்பான். இரவும் பகலும் தியானமா இருக்கிறது மட்டும்தான். அவருடைய பாதத்தை விட்டு எங்கேயாவது நகர்ந்தோம் சாத்தா நம்மளை இழுத்து உள்ள போட்டுடலாமான்னு பார்த்துட்டு இருக்கான்.
அதனால கவனமா இருக்க வேண்டிய காலம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பம், ஒவ்வொருத்துக்காக நம்ம அதிகமா ஜெபிச்சு தேவனிடத்துல நம்ம அண்டி சேரணும்.